ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்றைக்கி மார்னிங் எடுத்த வீடியோ. காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காற்றும் அடிச்சுட்டு அப்புறமா மழையும் பெஞ்சிட்டு அப்புறம் இன்னொரு சைடில் வந்து லைட்டாக வெயில் அடிக்கிற மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த கிளைமேட்டுக்கு வந்து என்ன டிஃபன் பண்ணி சாப்பிட்லான்னு யோசித்தேன். கோதுமை மாவு இருந்துச்சு, கோதுமை தோசை வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு கோதுமை தோசை தான் பண்ணேன். அது கூடவே வந்துட்டு ஒரு தக்காளியை மட்டும் மிக்சியில் அரைச்சி அது கூட ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஊற்றி நம்ம வந்து இந்த மாதிரி சுட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு கோதுமை தோசை மாதிரியே இருக்காது, நார்மல் தோசை மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கோதுமை தோசை பிடிக்காதவங்க கூட இந்த தோசை வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது கூடவே வந்துட்டு நம்ம தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எது இருந்தனாலும் சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து நேற்று நைட்டு அரைச்ச பருப்பு துவையல், அது வந்து தேங்காயெலாம் நல்லா வறுத்து அரைச்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. துவையல் வச்சு தான் நான் சாப்பிட்டேன். எங்கள் வீட்லேயுமே வந்துட்டு துவையல் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டிலலாம் என்ன டிஃபன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.